வள்ளுவர் வந்து அவருக்கு எங்க திருமண பக்கமெல்லாம் அரசு அலுவலகங்கள்ல, வீட்டுல, பாட புத்தகங்கள்ல, பேருந்துகள்ல எல்லா இடங்கள்லயும் வள்ளுவர் இருக்காரு. இருந்தாலும் குமரி முனையில ஒரு வான் உயரத்துக்கு வள்ளுவனுடைய சிலை நிறுவனம் விவேகானந்த பாறைக்கு பக்கத்துல அப்படின்னா அது ஒரு தத்துவார்த்தமான நோக்கம் இருக்குல்ல, அது என்னவாங்க இருக்கும்? என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா உங்களுடைய நிறுவனவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது நான் இப்படி தான் ஊகிக்கிறேன். அது தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவன் தான். தமிழர்களுக்கு உலகம் முழுக்க புகழ் தேடி தருகிறவரும் அவராக இருக்கார். அயலவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய மனிதனாகவும் அவராக தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, தமிழர்கள் ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க வைக்கிறவரும் அவராக தான் இருக்கார். அப்படின்னா யார் மனித தமிழ் தாம் பிறந்த பகுதி மக்களுக்கு ஒரு புகழை தேடி தருகிறாரோ, யார் அவர்களுக்கு அடையாளமாக நிற்கிறாரோ, அந்த அடையாளத்தை நம்ம வானுளவு உயர்த்தி கொண்டு வைப்பதில் தவறு எதுவும் இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க. தங்கள் இதில் தலைவர்களாக வைக்கிறது பெரிய சமயத் தலைவர்களை வைக்கிறாங்க. நாம் அப்படி இல்லை, சமயத் தலைவரும் இல்லை அவர். ஆனால் சமயம் என்று சொல்ல முடியாதபடியும் இல்லை அவர். ஏன்னா அவருக்குள்ளே மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஒழுக்கமாக இருக்கணும்ன்றதானே சமயம். மனிதன் இந்த பூமியில் வாழுகிற போது மிக ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், பிறரை நேசிக்கணும், பிறருக்கு உதவணும்னு சொல்கிறான். அப்போ இதுதானே சமயம். இந்த சமயத்துக்கு தலைவராக நம்ம தமிழர்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அதனால் அவருடைய சிலையை வானலாவை இல்லை 133 அடி தான் எடுத்திருக்கிறாங்க. 1030 அடி கூட அவர் நிறுவலாம் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு தகுதியானவர் தான் அவர். ஐயா, இப்போ வள்ளுவர் தொடர்ச்சியா வெவ்வேறு அடையாளங்களுக்குள்ள வெவ்வேறு பிரிவுகளுக்குள்ள அடக்கிறதுக்கான முயற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோழர் காலத்துல அவர் சைவரா அல்லது அவர் இந்துவா கிறிஸ்துவா இப்படி எல்லாம், இவர் இந்த ஊருக்கார், சாதி என்ன, வள்ளுவ சாதியா, அந்த சாதியா, இந்த சாதி, எல்லாத்தையும் எப்போதும் அடக்க முடியறதுல அவரை இதுல இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு இந்த தலைமுறையில சேரக்கூடிய வள்ளுவர் வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கு அவருக்கு. அரசியல் சார்ந்து வெவ்வேறு விதமான அடையாளங்களோட இந்த தலைமுறையை வள்ளுவர் சேர்றாரு. அப்படி சேர்றவரை உண்மையான வள்ளுவரை எப்படி அடையாளம் காண்றது, எப்படி அவருக்கு பக்கத்துல போறது, எப்படி அவரை புரிஞ்சுக்கிறது, அவருடைய சிந்தனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, மனிதன் தன்னை சிறைப்படுத்தி கொண்டது. ஒன்று ஜாதி என்ற வலைக்குள்ள சிறைப்படுத்திக்கிடுச்சு, இன்னொன்று சமயம் என்ற வலைக்குள்ள சிறைப்படுத்திக்கிட்டுருச்சு. ஆனால் திருவள்ளுவரை தேடி பார்த்தோம்னா முதல் கட்டம் என்னன்னா, எல்லா சமயத்தில் படிக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் எங்கள் சமயத்துக்காரன்றாங்க. அதுவே அவர் அந்த சமயத்தை கடந்திருக்கிறார்னு அர்த்தம். ஒருவரை இவர் எங்கள் சமயம்தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி இவங்க சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஒரு இன்னொருத்தர் இல்லைங்க இவர் ஏன் சமயம்ன்றாங்க. அப்படின்னா சமயம் கடந்த ஒரு மனிதனாக நிற்கிறார் அவர். ஒன்றும் அதுக்கு பிற்பாடு நம்ம திருப்பி திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சாதிக்குள்ளே கொண்டு போய் அடைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒன்றும் சமயம் இல்லை, அதிலிருந்து தனிப்பட்ட மனிதனாக. ஏன்னு சொன்னால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றாரு. சமயக்கு இது உடன்பாடு இருக்கா? அது தொன்மக் கதைகளில் சிக்கி கிடக்கு. இந்த சமயத்தை எடுத்தாலும் பெரும்பாலான சமயங்கள் தொன்மக் கதைகளுக்குள்ளே போய் சிக்கி கிடக்கு. அதில் கேள்வி கேட்டோம்னா நீங்கள் விட கண்டுபிடிக்க முடியுமா? கேள்வியை கேட்டோடனே உங்களை வெளியே தள்ளிடுவாங்க. ஆனால் திருவள்ளுவர்கிட்ட அப்படி இல்லை. கேள்வி கேட்க 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 தான் நம்ம உள்ளுக்குள்ளே நெருங்கி போகிறோம். அப்படின்னா அவர் ஒரு சமயம் கடந்த ஒரு மனிதர். ரெண்டாவது ஜாதி சொல்கிறாங்க. அவருடைய காலத்தில் ஜாதி இல்லை. ஜாதி என்பது இடையே புகுத்தப்பட்ட ஒன்று. அது புகுத்தப்படுகிற பொழுதே இவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஏன்னா ஜாதி முதல்ல என்ன சொல்லினா, தொழில் வாரியாக சொல்லி பார்த்தாங்க ஜாதி. அப்படிதான் முதல்ல சொன்னாங்க. ஏன்னா பல தொழில் வந்துருச்சு. உழவிலிருந்து அதற்கு அடிப்படையான சில உதவுகிற தொழில்கள். உணவுக்கு இரும்பு கண்டிப்பாக வேணும், கடப்பாறை வேணும், மண்வெட்டி வேணும்,
கலப்பு வேணும். அப்போ அந்த கருவிகள் செய்கிறது யார்? கொல்லர் செய்கிறாங்க, தச்சர் செய்கிறாங்க. அப்போ நிச்சயம் 3 உழவர், கொல்லர், தச்சர் 3 பேர் ஆச்சு. இப்போ இப்படி உட்பிரிவுகள் வர 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 பார்த்தா, யோசித்து பார்த்தா, இது ஜாதி வாரியாக போட்டோம்னு சொன்னால் நமக்கு இடிக்கும். ஏன்னா ஜாதியை பிறப்பித்தவனே பிறப்பு வழியாக தான் சொல்லி பார்க்குறான். அவன் சொல்லி பார்த்து, நான் இன்னார் வந்தார், அவர் பிறப்பிச்சார், பிறப்பிச்சதுல தான் தலையிலேருந்து வந்தான், அப்புறம் தோல்லேருந்து வந்தான், காலில் இருந்து வந்தான் இப்படி சொல்கிறார் இல்லையா? இங்கே அந்த கதைக்கே இடம் இல்லை. அவர் சுருக்கம் என்ன செய்கிறார்? இது இந்த முட்டாள்தனத்தை பார்த்த உடனே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் முடிச்சு விட்டார். அப்படின்னா அவருக்கு ஜாதியும் கிடையாது, இப்போ மதமும் இல்லை, ஜாதியும் இல்லை. அதுதான் தமிழர்களுடைய மதம். தமிழர்களுக்கு சொல்ல போனால் இவனுக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை. இடையில் வைத்திருப்பவர்களெல்லாம் பிறர் ஒருத்தர் கொண்டு தன்னுடைய சொந்த பிழைப்புக்காக வச்சுக்கிட்டாங்க. அது அந்த பிழைப்பு எதுக்குன்னு சொன்னால், நிறைய சாமிகள் வந்தால் தான் பூஜை பண்ணுறதுக்கு வழியாக இருக்கும். அதனால் அந்த சமயத்தவர்களை பற்றி நம்ம இப்போ பழித்து பேச வேண்டியது, இழித்து பேச வேண்டியதில்லை. அவங்க இதை இன்ன காரணத்துக்காக வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய தாத்தன் என்ன தொழில் செய்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் இன்னும் தொழில் தான் செய்தான்னு சொல்லி என் மேலே நிர்ணயிச்சா என்ன அர்த்தம்? ஒன்றும் சரி, அப்படி வச்சு பார்ப்போம். என் தாத்தன் அவன் செய்த தொழில் உழவு அல்லது நெசவு. இப்போ என்னையை கொண்டு வந்துட்டீங்க, நான் நெசவும் இல்லை, உழவும் இல்லை, நான் கல்லூரி ஆசிரியனாக இருக்கேன், படித்த ஆசிரியனாக இருக்கேன். இப்போ என்னை எந்த இடத்துல சேர்ப்பீங்க? நீங்கள் சேர்க்க வழி இல்லாதபடிக்கு என்னை கொண்டு போய் ஜாதிக்குள்ளே திணிக்கிறீங்க. நீங்கள் நானே அந்த ஜாதியை விரும்பலை, நீ எப்படி என்ன கொண்டாடலாம்? சரி, எனக்கு அந்த ஜாதியை நீ இந்த ஜாதி தான் சொன்ன ஆளை கொண்டு வா நான் கேட்குறேன். சரி, இப்படி கொண்டு வந்தான்னு சொல்கிறார் இல்லையா? அவருக்கு என்ன இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாந்துருக்காரு, வேறு நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகிற என்ன காரணம்? இந்த வினாக்களுக்கு விடை தரணும்ல. விடை தராத போது அதை கொண்டு வந்து திருவள்ளுவர்கிட்ட விடை தராத ஒன்றை திருவள்ளுவர்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால் அவருக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை. இன்னொன்று இல்லையா, அந்த சிலை சிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தை சொன்னாங்க. வள்ளுவர் சுவடியை விரித்த நிலையில பிடிச்சிருக்காரு. இது சிலையில அந்த 123 அடி சிலையில சுவடியை கையில பிடிச்சிருக்கிறது கட்டளையாம், கட்டி வைக்காம விரித்த நிலையில அந்த சுவடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது அவரு கல்வியை நோக்கி அல்லது அறிவை, கல்வியை அது அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா நம்ம? அதாவது கட்டுவது என்பது புத்தகத்தை வாங்கி தூக்கி பரவலில் போடுவதல்ல. ஒன்றை வாங்கினால் அதை விரிக்கணும், படிக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கற்க கசடற அப்படின்றாரு. அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப இன்னொருவன் சாந்துணை இங்கல்லாதவாறு என்றார். என்னடா சாகு வரைக்கும் நீ படிக்காமல் இருக்கணும்டா, எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்டாரு. அதனால் எப்போதுமே அதை விரித்து வைத்திருப்பது என்பது படிடா, சாகுவரை படி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காகத்தான் வச்சிருக்கு. இப்போ திருக்குறள் நமக்கு பள்ளிகள்ல வெறும் மனப்பாட பகுதியா ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கு மேல திருக்குறளுக்கு நம்ம ஒரு பொது மனிதனுடைய, ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில திருக்குறளுக்கு இடம் இல்லாம போயிருது. அதுக்கு ஒரு காரணமா இது நீதி நூல் அப்படின்னு சொன்னதுனால கூட ஒரு இடைவெளி வந்திருக்கும். அதாவது ஒரு வீட்டுல தாத்தா ஏதாவது அறிவுரை சொன்னா அடப்போங்க தாத்தான்ட்டு போற மாதிரி திருக்குறளை கடந்து போறானோ இன்னைக்குள்ள ஆட்கள். அதுக்குள்ள ஒரு பொயட்டிக், அதுக்குள்ள பெரிய கவிதை இருக்கு. அது நீதி நூல் அல்ல, நீதி கவிதை வடிவில் நீதியை சொன்ன நூல் அப்படின்லாம் கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப அதுக்குள்ள இருக்கிற கவிதை சார்ந்த அழகியலை எப்படிங்க அணுகிறது? அதுல கவிதை என்பது கற்பனை சார்ந்தது இல்லைங்களா? இப்போ ஒருவன் ஒரு பொண்ணை பார்க்குறான், பார்த்த உடனே அவனுடைய மனசு எதனால் கட்டுப்படுவான்னு நினைக்கிறீங்க? அவனுடைய உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுது இல்லையா? அந்த வயது வந்த உடனேயே அவனுக்கு ஒரு உள்ள கிளர்ச்சி வருது. அதுக்கு பருவ கிளர்ச்சி, இனக்கவர்ச்சி அப்படியெல்லாம் நம்ம சொல்லணும். அதை பார்த்த உடனே அவன் அந்த பொண்ணு என்ன கருதுனா அப்படின்னா, என்னடா இது, இவகிட்ட ஒரு 5 வகையாக அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கண்டு அவ பேசுனாங்கன்னா கேட்டு
சரி, அவளை கட்டி அணைச்சி நான் முத்தமிட்டா உண்டு. அவளுடைய நெத்திய, முகத்தை, மேனியை நான் மோந்து பார்த்தா உயர்ந்து உயர்ந்து உற்று அறியும் ஐம்பொழுதும் உண்டுடி கண்ணே உடனார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஆயும்புலனும் ஒன்றடி கண்ணே உள்ள. அப்படின்னா இதில் கவிதை எப்படியெல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா? கற்பனை இருக்குது, அதே நேரத்துக்குள்ள ஒரு அறிவு திறமை இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட இத்தனை இருக்கா இல்லையா? நாம் ஒவ்வொருவனும் குழு இல்லறம் நடத்துகிற ஆள். வாழ்க்கையில் இன்றைக்கி இப்போ ஒரு இளைஞனாக இருக்கிறவன் எதை விரும்புவான்? அவளுடைய மேனி அழகத்தானே விரும்புவான். அந்த மேனி அழகில் ஒவ்வொரு இடமும் அவருக்கு ஒரு உயிரத்தானே இருக்குது. அதில் அந்த கற்பனை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ குடும்பம் நடத்துகிறான். திருவள்ளுவர் பொதுவாகவே என்ன செஞ்சாருன்னு சொன்னால், குடும்பம் நடத்தணும். அதனால தான் அவருக்கு கற்பனையை கொண்டு போய் அங்கே காமத்துப்பாலில் கொண்டு போய் கற்பனை வச்சார். இங்கே கற்பனை வைக்க முடியாது, இங்கே இல்லைன்னு சொல்லிட முடியாது, மற்றதில் கற்பனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் காமத்துப்பாலில் வச்சிருக்கக்கூடிய கற்பனை இருக்கு பாருங்க, அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞன் என்பதற்கு அதுதான் அடையாளம். ஒரு சான்றுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேனே, அவன்கிட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலை. உரிய நேரத்துக்கு அவன் வரலை, எங்கேயும் போயிட்டான், தொழிலுக்கு போயிட்டான், மகிழ போயிட்டான். ரொம்ப கொஞ்ச நாள் போய் காற்று கிடக்கிறான். எனக்கு கோவம் வந்துருச்சு. வரட்டும் அந்த ஆள், எப்படி என்கிட்ட தானே வந்தாகணும், வீட்டில் இருந்து என்கிட்ட தானே கஞ்சி குடிச்சாகணும், வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் நினச்சிருந்தது மட்டும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சொல்லிட்டான். அவன் என்ன தெரிஞ்சுட்டா, இவளுக்கு கொஞ்சம் முறுக்கேற்றி விட்டுட்டான். நீ கிறுக்கியே, ஒன்று 2 நாள் சிரித்து ஏமாற்றி போடுறான், நீ விட்டுது அவனை, அதனால தான் அவன் இஷ்டத்துக்கு திரியிறான், போனவன் ஒழுங்காக வந்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை, இந்த தடவை நான் கவனமாக இருக்க போகிறேன், பாரு நான் என்ன செய்கிறேன்னு. அவனை உள்ளே கூட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனா வந்துட்டான். அவனை பார்த்த உடனே இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க மேனியில் பார்க்கும்போது அவனுடைய குற்றங்கள் தெரியல. அவனுடைய பழைய காலத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய பேசுகிற வார்த்தை, அவன் மட்டும்தான் கண்டு கேட்டு இவளும் கண்டு கேட்டிருக்கிறாள் இல்லையா? அப்போ அதெல்லாம் அவள் பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு தொலை அப்படின்னா சாப்பிட்டான். இரவு படுத்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரி கவனிச்சுக்கிட்டே இருக்கா, ஒன்றையும் காணோம். இங்கே ரொம்ப குதூகலமாக இருக்குது, அது தெரியுது அவளுக்கு. எல்லாம் கப்சி பாய் போச்சுன்னு மறுநாள் காலையில் கேட்குறா, இன்னைக்கு இருக்கி நீ உன் வாய் வார்த்தை தான் பெருசாக இருக்குது, நடக்க ஒன்றும் சரியில்லைன்றா. அப்போ இவர் சொல்கிறா, வாஸ்தவம் தாண்டி, அவன் திருட்டு போய, என் வீட்டுக்காரருக்கானே திருட்டு போய. நம்ம ஊர் சமயத்தவர் கடவுளை திருவிழன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கள்ளன்னு சொல்கிறாங்க இல்லையா? இவன் சொல்கிறான், திருட்டு போய, அவன் என்னென்ன ஜாலக்கெல்லாம் பண்ணி என்னத்தையோ சொல்லிவிடா. அது நான் மனசு விருக்கமான மனசு தான், அதை பூரா அடித்து நொறுக்கி காலி பண்ணிடுது, நான் என்னடி செய்வேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. பன்மாய கள்ளன், பல வகையான மாயக்கள்ளத்தனம் பண்ணுறானா. அவனுடைய பணிமொழி, அவன் என்ன செய்யறான், எல்லாத்துக்கும் நான் என்னம்மா செய்வேன், உன்னை விட எனக்கு பெருசாம்மா, நீ இந்த உலகத்தில் உன்னை விட நான் யாரை போய் பார்ப்பேன், ஆச்சா புச்சான்னு சொல்லி மட்டும் சொன்ன உடனே உன் அழகுக்கு முன்னாடி ஏதாவது நிற்குமா? ஆச்சான்னு சொன்ன உடனே அப்படியே பனிமழையாக கரைஞ்சிட்டான். பன்மாய கள்ளன் பனிமொழி என்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உறுதி இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுது. நான் என்னடி செய்யட்டும் அப்படின்றானா. ஒரு குடும்பம் என்பது ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். தவறு கண்ட இடத்தை இடிக்கணும், திருத்தணும், ஆனால் அதுக்காக உடஞ்சிடக்கூடாது. அதை என்ன அருமையாக கவிதையில் சொல்ல பாருங்களேன். இப்படி மணிமணி கவிதைகளெல்லாம் எங்கே இருக்குது? கவித்துவம் நிறைந்த கவிதைகள் அங்கே இருக்குது. அதனால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன் இப்படி நினைச்சாருன்னு சொன்னால், என்னடா நீங்கள் துறவு சாமியாரை போகணும்னு நினைக்கிறீங்க, சாமியாரை போய் என்ன செய்ய போகிறீங்க?
மேலூர் தானே போகணுன்றீங்க. ஏய், இந்த பொண்ணுடைய உடம்பு இருக்க இவளுடைய அழகை விட அங்கே நீங்கள் சொல்கிறீங்களே சாமி, அந்த அழகு பெரிய இடம். இவளுடைய மேனி அழகை விட தாமரை கண்டான உலகு மேல் விண்ணுலகம் இருக்க, அது ரொம்ப பெருசோ போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அறத்தாற்றில் இல்வாழ்க்கை ஆற்றேன், தர்மமாக இல்வாழ்க்கை வாழ்ந்தார், புறத்தாற்றில் போய் பெறுவது என். சாமியாரை போய் என்ன செய்ய போகிற? துறவு போயிருக்க எல்லா சமயங்களும் துறவை பெருசாக சொல்லி திருவள்ளுவர் சொல்லலையே. துறவு பிரயோஜனம் இல்லைடா. நீ மட்டும் மனசுக்குள்ள எந்த எல்லா சந்தேகங்களையும் நீக்கிட்டேன்னு வச்சுக்க, அதை பற்றி இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டு அது என்ன இது என்ன இது என்ன இது என்னன்னு சைவ சித்தாந்தம் அப்படி தானே சொல்லுது. எல்லா சமயம் எங்க வினாவை எழுப்புது, எங்கே இடிக்குது. சமயங்களில் முழுக்க வினாவை எழுப்பி இறைவனை தேடி போகிற பகுதி இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் உடன்பாடு. ஏன்னா ஞானத்தை தேடி ஆராதனை செய்தானே. எங்கே போகுதுன்னா, இந்த பிழப்பு கருதி சடங்கை வச்சுக்கிட்டு பிழைக்கிறான் பாருங்க, அந்த சடங்கை வைத்துக் கொண்டு பிழைக்கிறவர்கள் தான் இப்போ பெருசாக இருக்கிறான். அவனால் வெனதான் இது. மற்றபடி சமயங்கள் எல்லாத்தையும் பாருங்க, ஏன் 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 நீங்கள் நேத்தி கடவுளா நேத்தி இது அல்ல இது அல்ல இது அல்லன்னா அப்படி என்ன அர்த்தம்? இப்போ எது தேடிக்கிட்டே போகுதுல்ல, அது அப்படி தேடிக்கொண்டு போவது தானேங்க சமயம். அப்படி தேடிக்கொண்டு போவதுதான் திருக்குறள். சரிங்களா? அதனால் திருக்குறள் அவர் தாங்க நம்முடைய அடையாளம். அதை கலைஞர் செய்தார் என்பதில் எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க, ரொம்ப பெரிய பெருமை. அது அந்த அடையாளம் எப்போதும் இருக்கணுங்க. ஒரே ஒரு கடைசி வள்ளுவரை நம்ம ஏன் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், விடாம ஏன் வள்ளுவரை கெட்டியா பிடிச்சிட்டே இருக்கணும், கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்? நினைவுபடுத்துறதுக்கு. நீங்கள் ஏன் சமய திருவிழா வைக்கிறீங்க? மாதம் கொண்டாடுறீங்களே, வருஷம் கொண்டாடுறீங்களே சாமியை, வருஷம் சாமி. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு சின்ன கடை எனக்கு மற்ற பெரியவங்க மன்னிச்சுக்கிடணும். நம்ம கொரோனா வந்துச்சு, நாமும் அடைபட்டு கிடந்தோம். நாம் கும்பிட சாமியும் அடைபட்டு கிடந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நானும் அவனை ஒன்றா, அப்போ ஒன்று ஆகிப்போச்சுல. அப்படின்னா நான் எப்படி செயலற்றவனோ அப்படியே நான் வணங்குகிற கடவுளும் செயலற்றவனாக இருக்கார். செயலற்ற கடவுளை, செயலற்ற மனிதனை எப்படிங்க கடவுள்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அதனால் இதை போய் நம்ம திருவிழா மாதம் இல்லை, நித்தம் தொழுக நடரும். திருக்குறளை நித்தம் தொழணும். அது சொல்லிக் கொடுக்கறத பொறுத்திருக்கு. மற்ற சமயங்கள் என்ன, எல்லாரும் அவங்க பைபிள் கைவில் கட்சிக்கிட்டா இருக்காங்க, சமய நூல்களுக்கு எல்லாம் பிழைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. நமக்கு இன்னும் கோயில் ஒரு திருக்குறளோட கழகம், அந்த கழகத்துக்குள்ள தினசரி பாடுறது இருக்கிறாங்க, இருக்குது. அதுவும் இருக்குது. எங்கள் மதுரையிலாம் இருக்குது, திருவள்ளுவர் கழகம் இருக்குது. அப்படி எல்லா ஊர்லேயும் திருவள்ளுவர் கழகம் இருக்குது. நித்தம் இருக்கணும், ஒவ்வொரு நேரமும் இருக்கணும்.